ஷே ஏப்பா பிரம்மா பேசுகிறேன். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சேனலில் நம்ம சேனலில் மூடி வச்சுருக்கான். எங்கேயுமே யூடியூப் சேனல் போகக்கூடாதுன்னு மூடி வச்சு விளையாடுதான். அது நீதிமான் காலை வச்சோடனே ஒரே வார்த்தை இக்கன வார்த்தை போட்டார். தமிழ்நாட்டில் பயங்கரமாக விளையாடுதான்டா, என் கணக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் போகாமல் அடைச்சி வச்சுருக்கான், கெட்டிக்காரன் அப்படின்ட்டார். அவன் கெட்டிக்காரத்தனை அவன் காட்டிட்டான். அவன் என் பாதத்தில் மிதித்து நான் வச்சுருக்கேன், டைம் வரையில் அவன் கண்ணால் பார்த்து மாட்டுதல்ல உள்ளே போய் மாட்டி உள்ளே உட்காந்துருவான்டா அப்படின்ட்டார் நீதிமான். தமிழ்நாடுப்பா, தமிழ்நாட்டில் நான் தான் கொடியை பிடிச்சி ஆட்டுதம்னு உட்காந்து ஆட்டுதானா, இது பெரிய சிக்கல் வரும். கடவுள் உட்காந்துருக்காரு. இன்னும் இதில் பார்க்குறவன் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவன் தான் பார்ப்பான். ஆப்போசிட்னா எதிர். இப்போ நம்ம வழக்கு ஆடுதா, எதிர் மனதார், இதுதான் பார்ப்பான். வழக்கு எப்படி ஓடுது, வழக்கு எப்படி ஆடுதுன்னு பார்ப்பான். இது முற்றுப்புள்ளி கணக்கு எடுத்து வச்சு சேஃப்டிக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை இது சேனல் போனாலும் அழிக்க முடியாதா, எல்லா இடமும் போய் கிச்சுன்னு அரசியல்வாதி நல்லா கேட்டுக்கூடா முட்டாப்பேல, அழிக்க முடியாது, ஆட்ட முடியாது. எங்கேனாலும் மூளை முடுக்கில் 10,000 வீடியோ ஓடிருக்கா, 10,000 கனெக்ஷன் ஓடிருக்கா, 10,000 கணக்கில் அரசியல்வாதி கொடுத்துருக்கா, 10,000 கணக்கில் எல்லாவனுக்கும் கணக்கு உள்ளே ஏற்றி வச்சுருக்கா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர வார்டுலேருந்து முதலமைச்சர் வரைக்கும் பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி அனைத்து உள்ளவனுக்கு பூரா உள்ளே ஏற்றி வச்சுருக்கு. புரியுதா? இது எடுத்து அந்நேரம் உட்காந்து தோண்டி எடுப்பார். எடுக்கையில் பிச்சு ரவரவையாக இவர் வேறு எடுப்பார். ஒரு பக்கம் நீதிமான், அடுத்தாப்புல ஜனநாயக ஓட்டு வாங்குது இல்லைடா, அவன் ஒரு பக்கம் திருக்குவான். ஏண்டா ஐயா, கடவுள் எவ்வளோ ஜெகஜோதியாக 4 வருஷமாக உட்காந்து கணக்கு வந்ததே மறைச்சி வச்சிருக்கிறாடா. சென்னை மெட்ராஸ், அங்கே மும்பையில் மகாராஷ்டிராவில் அவனை பிடிச்சி பிரதமர்லாம் அக்கு வேற அப்படியே ஆணி வேற பிச்சு பிரித்து எறிவான். இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி எறிவான். அந்த கணக்கு வரும்டா, அந்த கணக்கு வரும். புரிஞ்சு நடை, தெரிஞ்சு நடை. புரியுதா? புரிஞ்சிக்கோடா, புரிஞ்சு நடை. எப்படி கொண்டு வரணும், எப்படி செய்யணும் நீதிமானுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். புரியுதா? ஆடாதடா முக்கால் சத்தியம், ஆடிக்கொண்டே இருக்கான்.